வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மலாய் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க, 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக வந்து மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த கேக் பேட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஸ்டாண்ட் வச்சு அதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் பண்ண குக்கரில் நம்ம இப்போ அந்த கேக் ட்ரே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு ஒரு 20லேருந்து 40 நிமிஷம் ஆகும். உங்களோட கேக்கோட சைஸ் பொறுத்து இது வந்து பேக் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மலாய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கால் கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர், கண்டென்ஸ் மில்க் ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல. பால் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் பிடிச்சாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து இவ்வளோ திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கவும் கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட கேக்கும் வந்து பேக் ஆகிடுச்சு. இந்த கேக் வேகிறதுக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோக் வச்சு நம்ம குத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மலாய் கேக்கை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மலாய் கேக் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.